Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. -18 divided by -42 reduce into the standard form. Reduce into the standard formனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த -18 divided by 42 எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் காமன் நம்பரால் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். எவ்வளோ தூரம் டிவைட் பண்ண முடியுமோ, எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ண முடியுமோ அத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்டு மைனஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்போ 2 வச்சு என்ன செய்யும், கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் போகும். 9 2s are 18, 2 2s are 4, 1 2 is 2. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ 3 ஆல் கேன்சல் ஆகும். 3 3s are 9, 7 3s are 21. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3/7. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 22. ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவும் சேமாக இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவும் சேமாக இருந்தால் நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் டைரெக்டாக ஆட் பண்ணிட வேண்டியதான். பட் 2 நம்பர் மைனஸில் இருக்குது, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், மைனஸில் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளவு, 18. ஓகேவா? அப்போ 8 - 18. 8 அப்படியே இருக்குது, மைனஸில் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணிட்டேன். 18 காமனான சைன் எடுக்கணும். ஸோ -18. ஸோ இப்போ வரைக்கும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8 - 18 டிவைடட் பை 11. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளம். 18லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10. பெரிய நம்பரோட அடையாளம் என்ன, மைனஸ். ஸோ த ஆன்சர் இஸ் -10/11. அவ்வளோதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 23. சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. ப்ரைம் நம்பரை வச்சு தான் டிவைட் பண்ணணும். 6 2s are 12, மறுபடியும் 2 வச்சு பண்ணுங்கள். 3 2s are 6. அப்போ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 12க்கு பதிலாக 2 × 2 × 3ன்னு எழுதலாம். இன்னொரு 3 இருக்குது, அதையும் ஒரே ரூட்டுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இப்போ 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளில எடுப்போம். இந்த 2க்கு ஒரு 2 வெளியெடுங்க, இந்த 3க்கு ஒரு 3 வெளியெடுங்க. அப்போ 2 × 3, 3 2s are 6. அவ்வளோதான், இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 6. ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் 17. ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான சம். 17 × 17. 17ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் 289 கிடைக்கணும். நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. பண்ணலாம் இல்லையா? இது நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இஃப் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 25th. இஃப் த லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் 48 மீட்டர் and the radius is 10 meter, then find the area of sector. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா LR/2. ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா LR/2. ஓகேவா? எல்னா என்ன, இந்த 48 தான். ஆர்னா என்ன, ரேடியஸ் 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கொடுத்துருக்கிற 2 வேல்யூ 48 × 10 டிவைடட் பை 2. நீங்களா சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம், அல்லது 2ஐயும் 48ஐயுமே கேன்சல் பண்ணலாம். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்கள். நீங்களே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கொண்டு வாங்க. ஆன்சர் என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 240 கிடைக்கணும். 240 அண்ட் வேல்யூ கூட மீட்டர் ஸ்கொயர் எழுத மறக்கக்கூடாது. பிகாஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர்.
கொஸ்டின் நம்பர் 26, இந்த ஷேப்போட நேம் என்ன அப்படின்னா சிலிண்டர். ஓகேவா, சிலிண்டர் அவ்வளோ எழுதுனா போதும். ஓகே, சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதுங்க. The 3D shape of the following represent cylinder. The 3D shape of the following net represent is cylinder. அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 27, ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டேமை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருந்தால் அந்த டேமை ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போது மிடில் இருக்கிற இந்த டேமை என்ன செஞ்சுருங்க, ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. m ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், m ஸ்கொயர். அதுக்கடுத்து மீதி என்ன இருக்குது, ஸோ அப்போ 4m ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4m ஸ்கொயர் இன்ட்டு -3mn இன்ட்டு 2mn. ரைட், இடம் இல்லை அதனால் நான் கொஞ்சம் சிறுசாக எழுதுகிறேன். -2mn இன்ட்டு என்ன கிடச்சிச்சு, 4m ஸ்கொயர் இன்ட்டு -3mn. இப்போ நம்பர்ஸை ஃபுல்லாக தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3, அப்போ 4 2s are 8, 8 3s are 24. ஓகேவா, அண்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். அந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 24க்கு முன்னாடி என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான் கிடைக்கும். ஓகே, நம்பர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ m என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லேயே நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். பவர் இருந்துச்சு அப்படின்னா, பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஃபுல்லாக என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இந்த எம்முக்கு மேலே 1 இருக்குது, இந்த எம்முக்கு மேலேயும் 1 இருக்குது. அப்போது மொத்தமாக எத்தனை எம் இருக்குதுன்னு கூட்டிடுங்க, ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 + 1 4. அதே மாதிரி தான் n, இந்த எண்ணுக்கு மேலே 1 இருக்குது, இந்த எண்ணுக்கு மேலே 1 இருக்குது. அப்போது 1 + 1 2, அப்போ n ஸ்கொயர். தட்ஸ் ஆல். இதுதான் ஆன்சர். எம்மை தனியாக பண்ணணும், எண்ணையும் தனியாக தான் பண்ணணும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 28, சிம்பிளிஃபை. ஸோ இது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா 3m ஸ்கொயர் இருக்குது, கீழே டினாமினேட்டரில் ஒரு m இருக்குது, அப்போ m பவர் 1ன்னு அர்த்தம். டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், கழிக்கணும். ரைட், அப்படி தானே. +2m பவர் 4 - 3. இப்போ 3 இன்ட்டு m 2 பவர் 1 என்ன ஆயிரும், m ஆயிரும். இங்கே 2 இன்ட்டு m 4 பவர் 3 என்ன ஆயிரும், இதுவும் m ஆயிரும். ஸோ 2m + 3m, ஆன்சர் எவ்வளவு, 5m. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 29. If a car is sold for 2 lakh from its original value 3 lakh, then find the percentage of decrease in the value of car. ஸோ முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க, 3 lakhலேருந்து 2 lakh என்ன செஞ்சுக்கோங்க, சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 lakh கிடைக்கும். ரைட், டிவைடட் பை 3 lakh, அதாவது அந்த காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அதை தான் என்ன செய்யணும், எழுதணும். பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கிறதுனால 100. ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு காரை 2 லட்ச ரூபாய்க்கு என்ன செஞ்சுருக்கிறான், விற்றுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு, 1 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா கார் வாங்கினவனுக்கு 1 லட்ச ரூபா நஷ்டம். அப்போ அந்த நஷ்டமான அமௌண்ட்டை மேலே எழுதணும், காரோட ஒரிஜினல் ப்ரைஸை கீழே எழுதணும், பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொன்னதுனால இன்ட்டு 100. இந்த 5 0க்கு இந்த 5 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100 தான். 100 டிவைடட் பை 3 எல்லாருக்குமே தெரியும், 33 இன்ட்டு 1/3%. 100ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 33 1/3 கிடைக்கும். அப்படியும் எழுதலாம், இல்லை 33.33ன்னு கிடைக்கும், அப்படியும் எழுதலாம்.
தட்ஸ் ஆல். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம். ரெயின் கோட்டு 1060 rupees, ஆனால் அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு அப்படின்னா 901க்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, விற்றுருக்கிறாரு. டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாரு. அப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னா மறுபடியும் 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல 1060லேருந்து 901 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1060லேருந்து 901 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 9 5 159 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ என்ன, 159. அப்போலே மாதிரி தான் 159 மேலே அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன 1060, அது கீழே இன்ட்டு 100. ஓகேவா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டு நம்பரும் என்ன செய்யாது அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பட் 10ஐயும் 106ஐயும் டிவைட் பண்ணலாம். 159ம் 106ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. ஜென்ரலாக இப்படி ஒரு சம்மில் இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பரும் டிவைட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மல் டிவிஷன் பண்ணி பார்த்துருங்க. 159 டிவைடட் பை 106 இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். பட் சம்டைம்ஸ் இது டெசிமல் ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா 10ஐயும் 106ஐயும் என்ன செய்யலாம், டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. ஆன்சர் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். 15%, 15ன்னு கிடைக்கணும். 15 வருதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 31. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இதில் 2 கோடு இருக்குது. இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு லைன், இதில் ஒரு லைன் இருக்குது. அப்படின்னா இந்த 2 லைனும் ஈக்குவல் இன் லென்த் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 லைனும் ஈக்குவல் இன் லென்த்தாக இருந்துச்சுன்னா அந்த 2 லைன்லேயும் மேக் ஆகிற ஆங்கிளும் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் 50. ஒரு ட்ரையாங்கிளில் உள்ளே இருக்கிற 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா அது 180க்கு ஈக்குவல். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம், ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஆங்கிளோட வேல்யூவும் சேமாக தானே இருக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸை ஆட் பண்ணால் 2x ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 180. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நமக்கு நல்லாவே தெரியும். 50 அடுத்த சைடு கொண்டு போய் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். ப்ளஸில் இருக்கிற வேல்யூ அடுத்த சைடு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போனா என்ன கிடைக்கும், 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50. அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 130. 2x எக்ஸோட வேல்யூ வேணும்னா 130 2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்கள், வந்துடும். ரொம்ப ஈஸி தான். ஆன்சர் 65 டிகிரி கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ கிடைக்கணும், 65 டிகிரி. தட்ஸ் ஆல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. ஸ்டேட் பித்தாகரன் தேரம். அது இருக்கட்டும். 32 அப்புறம் பார்ப்போம். 33. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு மேத் கிளப் 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ வேலை அங்கே இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தரை நீங்கள் லீடராக சூஸ் பண்ணணும். எத்தனை வழிகள் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ வேஸ் இருக்குது, 4C1 காம்பினேஷன் 4C1 மொத்தம் எவ்வளோ பேர், 4 பேர். நமக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணணும், ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அப்போ அதனால் இப்படி போடணும். 4C1ஓட வேல்யூ வந்து 4. அவ்வளோதான். இதோட ஆன்சர் என்னங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 32வும் 34ம் நம்ம இப்போ எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா புக்கில் இதோட டெஃபினிஷன் இருக்குது, அதனால் அதை நம்ம பார்க்க போகிறோம். 32 முதல்ல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். பித்தாகரன் தேரம் அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 173 இருக்குது. இந்த வந்துடுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தேரம்னு இருக்குது இல்லையா, இதை மட்டும் எழுதுனா போதும். இன் ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால் என்னப்பா, இதுதான் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்.
ஸோ இன் a right angled triangle எடுத்துக்கிறோம். the square on the hypotenuse. hypotenuseனால் என்னது? ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 பக்கம் இருக்கும். அதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய பக்கத்துக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ். ஓகேவா? ஹைபாட்டன்யூஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருந்துச்சுன்னா அந்த 5 வந்து என்ன செஞ்சுக்கணும்? ஸ்கொயர் பண்ணணும். is equal to sum of the squares of other two sides. மற்ற 2 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மற்ற 2 பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஸோ மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வேர்டிங்ஸ் வித்தியாசமாக இருக்கும். மீனிங் புரிஞ்சிச்சுன்னா தான் கரெக்டாக எழுத முடியும். கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிச்சுனாலும் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி தான் எழுத வேண்டியிருக்கும். ஒரு வேர்டு மாறிடுச்சு அப்படின்னாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹைபாட்டன்யூஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மற்ற 2 பக்கத்துலேயும் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். முடிஞ்சால் படத்தையும் வரைஞ்சி இந்த லைனை என்ன செஞ்சுக்கோங்க? எழுதிக்கோங்க. எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். இவ்வளோ எழுதினா தான் 2 மார்க்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் மீன் பை மேப் கலரிங். அதுக்கு டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 249 உங்கள் புக்கில், இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 249 இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், மேப் கலரிங். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லைனை நீங்கள் எழுதினா போதும். இதுவரை மேப் கலரிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் அசைனிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆன் த மேப். மேப்பில் நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஹில்ஸ் இருக்கும், ஓஷன் இருக்கும், அண்ட் நிறையா பிளேசஸ் இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். மேப்பில் எல்லாமே இருக்கும். கண்ட்ரிஸ் இருக்கும், காண்டினென்ட் இருக்கும். ஸோ இருக்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும், ரிவர்ஸ் இருக்கும், இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் வேறு கலரால் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மேப் கலரிங். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.